ஏன்னா இந்த காலி பாட்டில் தான் கொண்டு போய் வயல்ல போட்டுறாங்க, ரோட்ல போட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் நடக்குது. அதனால அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த காலி பாட்டிலுக்கு 10 ரூபா அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போயிடணும். திரும்பி அந்த பாட்டில் கொடுக்கும்போது 10 ரூபாய்க்கு கொடுத்துரும். குடிச்சு போட்ட பாட்டில தூக்கி இடைக்கு போட்டானா, இடைக்கு போட்ட காசை வாங்கி குடிச்சு போட்டானா. ஆனா எல்லாரும் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்கன்னா வாட்டல் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, வாட்டல் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. இது உங்க காலில் குத்தக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க பண்ற கஷ்டம். நீங்களே அதை தப்பு தப்பா பேசுறீங்க. இந்த பாட்டில திருப்பி கொடுப்பதற்கான டெபாசிட் தொகை, டெபாசிட் தொகை. அது மாதிரி டெக்னாலஜி பாருங்க, என்ன ஒரு டெக்னாலஜி கதை சொல்றதுல. 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கலாம், டெபாசிட்டா என்ன அந்த பாட்டில கொண்டு கொடுத்தா 10 ரூபா. ஏண்டா ஒரு நாளைக்கு 15 கோடி ஒரு பாட்டில் மேல 10 ரூபா வாங்குறதுக்கு உங்களுக்கு தேவையில்ல. அதனாலதான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கலால் வரி ஏற்றுனதுனால ஒரு சிகரெட் 12 ரூபா இருந்த விலை இப்ப 72 ரூபா வரைக்கும் ஜாஸ்தியா விட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஏற்றினாலும் கொஞ்சம் கம்மியாகும்டா குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது. ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப திறமையா இருந்திருக்காங்க. செந்தில் பாலாஜி வெளில சொல்லுவான், இந்த வனம் காட்டுங்க பொத்துமையா சொல்லக்கூடாது. உங்க நிர்வாகி சொல்றா 10 ரூபா வாங்குறேன் புடுங்கீங்களா, பஸ் உங்க நிர்வாகிட்ட சொல்றா உண்மையா சொல்லுவான்னு. ஏன் சொல்றேன்னா இந்த நாடக தலைவர் வெளில என்ன சொல்றாரு, பொய் வதந்திகளை பரப்பாதிகள் சொல்லிட்டு வெத்தங்க எடுத்துமா பை விடுவான். அது மாதிரி இவங்க கட்சியில அத்தனை பேரும் கட்சியோட தலைவர் சொன்னதை கேட்டு பொய்யே சொல்லாம உண்மையை சொல்றாங்க. பாத்தீங்களா என்ன பாட்டில் 10 ரூபாங்களா டெபாசிட்டா. திறமை டிஎம்கேக்கு திறமை எவனுக்கும் வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவனுக்கும் வராது. எப்படி அழகா வாங்குறாங்க பாத்தீங்களா. அதுக்கு வாங்கினது மட்டும் இல்லாம எப்படி ஒரு தெளிவா பேட்டி கொடுக்குறாங்க பாத்தீங்களா. இதெல்லாம் யாருக்கு வரும்? என்ன பொண்டாட்டி கோயிலுக்குள்ள ஏறி இறங்குறாங்க, யாரு துர்கா ஸ்டாலின். கேட்டா புள்ள உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி இன்சியலோட சொல்லணும். இவங்களுக்கு இன்சியல் இல்லாத ஒரே ஒரு இடம் தமிழ்நாடு அரசு பேருந்து இல்லையா, அரசு பேருந்து தான். உங்க அப்பாவோட சொல்லிட்டு பாரு. கேட்டா ஸ்டாலின் பஸ்ஸா பிங்க் பஸ்ஸா அதெல்லாம் போய் உச்ச வரம்புல போய் அளவுக்கு மீறி போய் அரசு பேருந்தான். தமிழ்நாட பட்டாயி வாங்கிட்டாங்கன்னு சொல்லாம சொல்றானுங்க. என்ன அதை கேட்டு வெளிப்படையா செந்தில் பாலாஜி இந்த காட்டுங்க அப்படின்னா அந்த பத்திரிகை எடுக்கிறது வாங்கவும் கூட நான் போய் ஒவ்வொரு இடத்துலயும் எந்த இடத்துல நீங்க சொல்றீங்க அந்த இடத்துக்கே வாங்க, 10 ரூபா கூட வாங்க. சும்மாதான் சொல்லக்கூடாது. ஜக்க திமுக நிர்வாகி சொல்றான் 10 ரூபா வாங்குறான், அதுக்கு திறமையா பதில் சொல்லியிருக்கான் பாரு. உச்சபட்சடா. உதயநிதி ஸ்டாலின் வெக்கமா சொல்றான் கடவுள் இல்லைன்னு. இல்லைன்னா போடா ஊதிக்கிட்டு என்ன கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமை இல்லை. அப்ப மகன் செத்து போன யாரு கருணாநிதி அவனை தூக்கி உள்ள இல்ல. கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு ஏன்டா உரிமை கொடுத்தான்? கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றா கட்டணா. ஒரு எஸ்ஐஆருக்கு பதில் சொல்ல தெரியல, எக்ஸ்பிளனேஷன் என்ன வெளிப்படையா. நீங்க எல்லாம் டெபினிஷன் கொண்டு உட்கார வச்சிருக்கானுங்க பாரு. கடவுள் இல்லைன்றதுக்கும் கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றது வித்தியாசம் கிடையாது. கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னா நம்பிக்கை மேல யாவனும் தீர்க்கிறது இல்ல. கடவுள் இல்லைன்னு சொல்றது அப்பனுக்கு மகனுக்கு தில்லுக்கு இல்லவே இல்லடா. என்ன அதான் பாருங்க, வடமாநிலத்துல ஸ்டாலின் ஒழிக்கன்னு சொல்லிட்டு செருப்புகள் அடிக்கிறாங்க உருவமைக்கு. அங்க போய் துப்பு கேட்டவங்க அங்க போய் தடுக்க முடியுமா? இல்ல உங்க கையாட்கள் கூலியாட்கள் போலீஸ் வச்சுவாங்க பிடிக்க முடியுமா? உருவமே விளாசுறானுங்க. நேர போயிடாதீங்க, நேரில் அடிச்சா அடிச்சிருவாங்க. சரிங்களா? உதயநிதி ஸ்டாலின் வெளிப்படையா சொல்ற, உனக்கு கொஞ்சமாச்சா நீ தற்கொலை பரப்பிட்டல, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்றதுக்கும் கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கா? எஸ்ஐஆருக்கு எப்படி மாத்தி சொல்லுங்க, அது மாதிரி இருக்கா நீ சொல்றது? ஏண்டா வெத்தம் இருக்குமா இல்ல? போயிடாடி கிட்டா வீடியோ கால் போகணும்டா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பாருங்க. வணக்கம், நான் உங்களை என்னன்னா போடுற ஒரு 10 வீடியோக்கு 9 வீடியோ நம்ம டிஎம்கே, மிச்ச ஒரு வீடியோவும் டிஎம்கேனால ஆன வீடியோ. யார நம்ம கற்பழிப்பு, நம்ம கஞ்சா குடிக்கீங்களா, வெட்டுறது, இது மாதிரிதான். என்ன 10க்கு 10 வீடியோ. திறமை, அவ்வளவு திறமை. என்ன பாருங்க, 4000 ரூபா கொடுத்துருக்காங்களாம் இந்த வீடியோ போற பாருங்க.